ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. நேற்றைய உரையில் வரதம்பட்டு மாங்கல்ய வரமருளும் மாரியம்மன் கோயில் பற்றி பார்த்தோம். இன்று நாம் பார்க்க இருப்பது திண்டுக்கல் அருள்மிகு கோட்டை மாரியம்மன் கோயில் பற்றித்தான். வாருங்கள் உரைக்குள் செல்லலாம். திண்டுக்கல் மாவட்டம் வாஸ்து சாஸ்திரப்படி அமைந்திருக்கின்ற வரலாற்று சிறப்பு வாய்ந்த நகரம். மேற்கு திசையில் மலையும் அதன் மீது கோட்டையும் அமைந்திருக்கின்றது. 300 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோட்டை இன்றும் அறியாமல் இருக்கின்றது. இந்த கோட்டையிலிருந்து பழனிக்கு சுரங்கப்பாதை இருப்பதாகவும் இந்த வழியாக பலமுறை திப்பு சுல்தான் பழனிக்கு சென்றதாகவும் வரலாறுகள் எல்லாம் சொல்கின்றன. இந்த மலைக்கோட்டையின் அழகான பின்னணியில் தான் இந்த அம்மன் கோயில் இருக்கின்றது. இந்த கோட்டையால் தான் அம்மனும் கோட்டை மாரியம்மன் என்று அழைக்கப்படுகின்றார். அம்மன் அமர்ந்த கோலத்தில் இந்த ஸ்தலத்தில் ஏழுற வைத்திருக்கின்றார். 8 கைகளுடன் காட்சி தரும் அம்மனின் வலது கைகளில் பாம்பு, சூலாயுதம், மணி, கபாலம் போன்றவையும், இடது கையில் வில், கிண்ணம், பாம்பு ஆகியவைகளும் காணப்படுகின்றன. இந்த அம்மன் சிலையின் அடிப்பகுதி பூமிக்கு அடியில் அதிக ஆழத்தில் புதைந்திருப்பது மற்ற எந்த தெய்வங்களுக்கும் இல்லாத சிறப்பாக சொல்லப்படுகின்றது. இந்த நகரில் சின்ன மாரியம்மன், வாய்க்கால் மாரியம்மன், கொங்காளம்மன் கோயில், கருங்கல் பாளையம், சின்ன மாரியம்மன், சூரம்பட்டு வலசு மாரியம்மன் என ஏராளமான மாரியம்மன் கோயில்கள் இருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் தலைவியாக பெரிய மாரியம்மன் அருள்பாலிக்கின்றார். பொங்கல் துவங்கி மஞ்சள் நீராட்டு விழா வரை இளைஞர்களும் பெரியவர்களும் மகளிரும் மாறுவேடம் அணிந்து கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்வது இந்த ஆலயத்தின் சிறப்பு அம்சமாகும். 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஒரு சிறிய பீடமும் அம்மனின் மூலத்தான விக்கிரகம் மட்டுமே இருந்தது. மலைக்கோட்டையின் கீழ் திப்பு சுல்தான் காலத்தில் இருந்த இராணுவத்தினர் ஒரு சிறு மடத்தை நிறுவி மாரியம்மன் சிலையை அதில் வைத்தார்கள். அதுவே திண்டுக்கல் மக்களுக்கு கோட்டை மாரியம்மனாகவும் காவல் தெய்வமாகவும் இருக்கின்றது. இந்த கோவிலுக்கென்று சிறப்பு வாயில்கள் 3 இருக்கின்றன. அம்மன் ஊர்வல காலங்களில் முன்புறமாக செல்கின்றார். பின்புற வாயில்கள் மலைக்கோட்டையை ஒட்டியிருக்கின்றது. ஆண்டுதோறும் மாசி மாதம் 20 நாட்கள் திருவிழா நடைபெறுகின்றது. அம்மன் சன்னதியை ஒட்டி முன்புறம் தெற்கு பக்கம் விநாயகர் கோயிலும், வடக்கு பக்கம் மதுரை வீரன் சுவாமி கோயிலும், முன்புற வடக்கில் நவக்கிரகங்கள், பின்புறம் தென்புறம் முனீஸ்வர சுவாமி சன்னதி, வடப்புறம் கருப்பண்ண சுவாமி சன்னதி போன்றவை இருக்கின்றன. காளியம்மன் சிலை, துர்க்கை சிலையும் இருக்கின்றது. நோய் நொடிகள் நீங்க மஞ்சளும் உப்பும் கொடிக்கம்பத்தடியில் இடுகின்றார்கள். கொடியேற்றும் போது பெண்கள் புனித நீர் அபிஷேகம் நடத்துவார்கள். இதன் மூலம் அம்மனின் கோபம் தணிந்து நாட்டுக்கு நன்மை தருவதாக ஐதீகம். தீச்சட்டி ஏந்தி வருவது இந்த ஆலயத்தில் மிகவும் பிரசித்தி வாய்ந்த ஒன்று. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அனுதினமும் வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்று சொல்கின்றார்கள். அவ்வாறு நன்மை பெற்றவர்கள் தங்கள் குழந்தைகளை கரும்பு தொட்டிலில் சுமந்தும் மாவிளக்கு ஏற்றி கண்களில் வைத்தும் அம்மனை வழிபடுவது மெய்சிலிர்க்க வைக்கும் நிகழ்ச்சியாகும். இதுபோன்று பல்வேறு நேர்த்திக்கடன்களை இந்த ஆலயத்தில் செலுத்துகின்றார்கள். விழா காலங்களில் இந்த ஆலயத்தில் சுமார் 20 லட்சம் பக்தர்கள் அம்மனை வழிபடுகின்றார்கள். நாளை சூனக்கல் மாரியம்மன் பற்றி பார்க்க இருக்கின்றோம். இன்று பிரிந்து நாளை சந்திப்போமா?